எல்லோருக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் வரும். ஆனால் கஷ்டமே வாழ்க்கையாக ஒருத்தவங்களுக்கு அமைஞ்சதுன்னா அது இவங்களுக்காக தான் இருக்கும். ஸ்கூல் படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காலேஜ் வந்து சேர்றாங்க. காலேஜ் வந்து சேர்ந்த கட்டத்தில் லாக்டவுன் போட்டுடுறாங்க. பாதிலே காலேஜ் நிப்பாட்டுற மாதிரி. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு பியூட்டிஷியன் கிளாஸ் போனால் அங்கேயும் லாக்டவுனால் ஊரடங்கால் பியூட்டிஷியனையும் மூடிடுறாங்க. சரி நம்ம யூடியூப்பில் பார்த்து கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு சமூகத்துக்கு மத்தியில் வந்தால் அங்கே சொந்த உறவுகளே அவங்கள அவமதிக்கிறாங்க, மதிக்கிறது. மேக்கப் போகிற இடத்துல சரியான மரியாதை கொடுக்கறதில்ல, அங்கேயும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையை சுருக்கமாக ஒரு கவிதையில் சொல்லிடலாம். பள்ளி பருவம் முடியும் முன்னே அவளது கனவு சிதைந்தது திருமணம் என்ற பெயரில். தூண்டியில் சிக்கிய மீனாய் அவள் மனம் துடித்துடித்தது. சில மனித வார்த்தைகள் எல்லாம் முற்களாய் கிழித்தது. அவள் கனவு சிதையும்படி அதிலிருந்து அவள் மனதை இரும்பாக்கி கொண்டு எண்ணங்களை உரமாக்கி சிந்தனைகளை செயல்படுத்தி கனவு என்ற தொலைதூர பூவை பறிக்க தூக்கத்தை தொலைத்து வியர்வை சொட்ட போராடி கொண்டிருக்கும் வண்ணம் தீட்டாத ஓவியமாய். சிங்கப்பெண் தேவிகா.